இனிய வணக்கங்களுடன் உங்கள் ஸ்கைடெக். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா மார்பிள் கட்டர், வால் கட்டிங் மிஷின் சொல்லுவாங்க, கிரானைட் கட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிஷினுக்கு 4-5 பேர் வைக்கிறது சகஜம் தானே, பேர் வச்சுருப்பாங்க. இந்த மிஷின் பார்த்திங்கன்னா ஆர்க் ரொம்ப ஆகுது. என்னென்னா ஆன் பண்ணும்போது கார்பன் ப்ரஷ் இருக்கிற ஏரியாவில் வந்து வெறும் நெருப்பாக வருது. அது என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். எந்த மிஷினாக இருந்தாலும் வழக்கம் போல் போட்டு செக் பண்ணுவோம். செக் பண்ணிவிட்டு ஆன் பண்ணி பார்ப்போம். இதில் வெறும் கார்பன் ப்ரஷ் இருக்கிற ஏரியாவில் பயங்கரமான நெருப்பு ஜாஸ்தியாக வருது. இப்போ பாருங்கள், உங்களுக்கு ஆன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், நெருப்பு தெரியுதுங்களா உங்களுக்கு? ஆர்க் எவ்வளோ ஆகுதுன்னு சொல்லிவிட்டு இங்கே பாருங்கள், இவ்வளோ நெருப்பு வருது. என்னால் கண்டினியூஸாக ஆன் பண்ண முடியாது. கண்டினியூஸாக ஆன் பண்ணோம் அப்படின்னா இல்லை உள்ளே இருக்கிற கார்பன் ப்ரஷ்ஷு தெரிச்சிடும் மொத்தமாகவே. சப்போஸ் ப்ரஷ் ஃபால்ட்டாக இருந்து ஆர்மச்சர் நல்லா இருக்குது அப்படின்ற ஒரு சூழ்நிலை வந்தாலும் அது தேவையில்லாமல் டேமேஜ் ஆகிடும். அதனால் வந்து கண்டினியூஸாக ஓட்ட வேணாம். இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாகவே பாடி ஸ்க்ரூ கட்டுறோம். ஏன்னா அது ஆர்மச்சர் தான் ஃபால்ட்டுன்றது எனக்கு தெரியாத ப்ரஷ் ஆல்ரெடி மாட்டி பார்த்துட்டோம். நம்மளுக்கு அது மாதிரி டவுட் இருக்குது அப்படின்னும் போது நம்ம வந்து ஃபஸ்ட்டு கழட்ட வேண்டியது கார்பன் ப்ரஷ் கழட்டி நம்ம செக் பண்ணி பார்த்துட்டோம் அப்படின்னா ஓகே, நல்லா இருக்குன்னா ஓகே, இல்லை லென்த்து கம்மியாக இருக்குது, லென்த்து இல்லை அப்படின்னு ஒரு விஷயம் இருந்ததுன்னா கார்பன் ப்ரஷ் மாற்றி போட்டால் இது பிரச்சனை சால்வ் ஆகிடும். இது கார்பன் ப்ரஷ் ப்ராப்ளம் இல்லை, ஏன்னா ஏற்கனவே நம்ம புதுசு மாற்றிட்டோம். இப்போ நம்ம அந்த பாடி ஸ்க்ரூ 3 ஸ்க்ரூ தான் கனெக்ட் ஆகிருக்கும். அந்த ஸ்க்ரூவை கட்டி எடுத்து லைட்டாக ஷேக் பண்ணி எடுத்தோம்னா ஆர்மச்சர் வெளியே வந்துடும். அவ்வளோதான். லைட்டாக ஷேக் பண்ணிட்டோம்னா ஆர்மச்சர் வந்துடும். இதையும் இப்படி லைட்டாக இந்த ஃப்ரண்ட் பாடியில் இருந்து நம்ம ஷேக் பண்ணோம்னா வெளியே வந்துடும். இதில் வரல, நம்ம லைட்டாக தட்டிப்போம், அவ்வளோதான். இதில் பெரிய பேரிங்லாம் இருக்காது. 08, 06, 07 அந்த ரேஞ்சில், அதான் 607, 608, 609 மேக்ஸிமம் அந்த ரேஞ்சில் அவ்வளோதான் இருக்கும். ஓகேங்களா? அதனால் வந்து ஈஸியாக வந்துடும். பார்த்தீங்கன்னா ப்ரஷ் பாருங்கள், தெரிச்சிருக்கு பாருங்கள். சும்மா ஜஸ்ட்டு நான் கொஞ்சமாக ஆன் பண்ணதுக்கு இந்தளவு ப்ரஷ் தெரிச்சிருக்கு. நம்ம இதை அடுத்தது என்ன ஃபால்ட்டுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இப்போ ஆர்மச்சரை பார்ப்போம். ஆர்மச்சரை பார்த்தீங்கன்னா நல்லா பார்த்துங்க, எல்லா இடத்துலையும் கிளியராக ஒரே மாதிரி இருக்குங்களா? பாருங்கள், எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரியாக இருக்குது. பட் இந்த ரெண்டு செக்மெண்ட் மட்டும் பிளாக் ஆகிருக்கு, ஆர்க் ஆகிருக்கு, தெரியுதுங்களா? இதை வேணும்னா நம்ம பக்காவாக க்ளீன் பண்ணிவிட்டு பஞ்சிங் பண்ணாலும் ஓகே ஆகிடும். ஸோ அந்த 2 செக்மெண்ட்டில் இருக்கிற காயில் மட்டும் லூஸாக இருக்குது, கனெக்ஷன் லூஸாக இருக்குது, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஓகேங்களா? மேபி டேமேஜ் ஆகிருக்கலாம். இதில் டேமேஜ் ஆக வாய்ப்பு இல்லை. இதில் கனெக்ஷன் மட்டும்தான் ப்ராப்ளம். வேணுன்னா அந்த செக்மெண்ட்டை நம்ம கிளியர் பண்ணிக்கலாம். அப்படி வேணும்னா புது ஆர்மச்சர் மாற்றிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தான். இப்போ நம்ம ஓரளவு சும்மா தேய்ச்சிட்டு காட்டுறோம் பாருங்கள். இப்போ நம்ம புது ஆர்மச்சர் ஆல்ரெடி நம்ம பர்ச்சேஸ் பண்ணிட்டோம், நம்மக்கிட்ட இருந்தது புது ஆர்மச்சர். எப்பயுமே ஆர்மச்சர் வாங்கும்போது சைஸு, பேரிங்குடைய கட்டிங் ஏரியா இதெல்லாம் கரெக்டாக இருக்கா, ஷார்ட் லென்த்து, இந்த பேரிங் உட்கார்ற ஏரியா, இதெல்லாம் ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரு 99% சேமாக இருக்கான்ற விஷயம் பார்த்துக்கணும். 1% ஏதோ முன்ன பின்ன கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணலாம், ரொம்பலாம் இருந்ததுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ நம்மக்கிட்ட பழைய ஆர்மச்சரில் ஃப்ரண்ட்டில் இருக்கிற கியரை கழட்டி எடுக்கிறோம். கியர் சும்மா அப்படியே நம்பி எடுத்தால் வந்துடும். உள்ள ஒரு கியர் காலர் ஒன்று இருக்கும், அதை பத்திரமா எடுத்து வச்சுங்க. சின்ன கீ தான் அது. அதை எடுத்தாச்சு. நம்ம இப்போ புது ஆர்மச்சருக்கு பேரிங் அடிச்சிடலாம். இப்போ நம்ம எப்பயுமே ஜென்ரலாக சொல்கிற ஒரே ஒரு விஷயந்தான், நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய பொருளை வச்சே நம்ம எந்த சர்வீஸாக இருந்தாலும் பண்ணிடலாம். ஓகேங்களா? அதுக்குன்னு சொல்லிட்டு நம்ம தனியாக இன்ஸ்ட்ருமெண்ட்டு புதுசாக நம்ம தேடி எடுக்கணுன்ற அவசியம்லாம் ஒன்றும் கிடையாது. ஓகேங்களா? நம்ம யூஸ் பண்ணுற எக்யூப்மெண்ட்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் யூஸ் பண்ணியிருப்போம். எல்லாமே வீட்டில் ஜென்ரலாக இருக்கிற பொருளாக தான் இருக்கும். இந்த பேரிங்கை தட்டும்போது ரொம்ப முக்கியமான விஷயம் இன்னர் காலரில். ஏன்னா பேரிங் ஷாப்ட்டில் ஏறும்போது இன்னர் காலரில் மட்டும்தான் தட்டணும். அவுட்டர் காலரில் பட்டுது அப்படின்னா கொஞ்சம் லைட்டாக வீக் ஆகிடும். ஓகேங்களா? ஸ்ட்ரெஸ்ஸு ஜாஸ்தி ஆகிடும், வேறு ஒன்றும் இல்லை. இப்போது நம்ம அடுத்தது ஃப்ரண்ட்டு பேரிங்கை போட்டு கவர் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட்டு பேரிங்கை போட்டோம்னா உள்ளே போட்டு லாக் பண்ணோம்னா பேரிங்கை கழட்டும் போது பார்த்திங்கன்னா சாதாரணமாக ஸ்க்ரூ ட்ரைவர் போட்டு லைட்டாக ஒரு நெம்மனாக வந்துடுங்க. ஏன்னா இருக்கிற பேரிங்கெல்லாம் சின்ன சைஸ் பேரிங் தான். 99% இருக்கிற பேரிங் எல்லாம் அது மாதிரி வந்துடும். பை சான்ஸ் வரலன்னா தட்டி தான் கழட்டணும், இல்லைனா அதுக்குன்னு புல்லர் இருக்குது. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு வந்து இது மாதிரி சின்ன பேரிங் கட்டுறதுக்கு, இது மாதிரி ஆர்மச்சர்லேருந்து பேரிங் கட்டுறதுக்கு புல்லர் எப்படி நம்ம ரெடி பண்ணி வச்சுப்போம் எப்படின்னு சொல்லிட்டு அதையும் பார்த்துருவோம். ஃப்ரண்ட்டில் இருக்கிற பேரிங்கை நம்ம தட்டி ஏற்றிடுவோம். ஃப்ரண்ட்டில் இருக்கிற பேரிங்லேயும் அதே மாதிரி இன்னர் காலரில் மட்டும்தான் தட்டணும். அவுட்ரு காலர் எக்காரணத்துக்கு ஒன்றும் தட்டாதீங்க.
அவுட்டர் காலரில் வந்து எக்காரணத்துக்கு ஒன்றும் தட்டாதீங்க. தட்டினீங்க அப்படின்னா பேரிங் ஸ்ட்ரெஸ் ஆகிடும். இதை என்ன குட்டி குட்டி பேரிங், இதெல்லாம் பெரிய பேரிங்காக இருந்ததுன்னா கூட ஓரளவு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணோம் நம்ம கூட. சின்ன பேரிங் இருந்தால இது சப்போர்ட்லாம் பண்ணாது, ஸ்ட்ரெஸ்ஸு அதிகமாகிடும். ஓகேங்களா? இப்போ பேரிங்கை நம்ம சுற்றி பார்த்துப்போம். அடுத்த கட்டமாக எந்த பேரிங் அடித்தாலும் அதில் இருக்கிற க்ரீஸே போதும்னு சொல்லுவாங்க. பட் நாம் எப்பயுமே க்ரீஸ் அப்ளை பண்ணுவோம். ஓகேங்களா? அதில் என்னமோ கொஞ்சம் க்ரீஸ் தான் பிடிக்க போகுது, மற்றதெல்லாம் வெளியே தான் வரப்போகுது, அது வேறு விஷயம். பட் இருந்தாலும் நாம் க்ரீஸ் ரெகுலராகவே நம்ம அப்ளை பண்ணுவோம். வேணுன்றவங்க வேணும்னா அப்ளை பண்ணிக்கோங்க, இல்லை அப்ளை பண்ணாமல் விட்டுடலாம். பட் அப்ளை பண்ணாமல் விட்டுடலான்னா இப்போது கிரைண்டிங் பர்பஸ் யூஸ் பண்ணுறவங்களுக்கு ஓகே, அப்ளை பண்ணாமல் விட்டுடலாம். அதில் இருக்கிற அவங்க இந்த மிஷின் வந்து ரொம்ப ஹீட் ஆகிற அளவு ஓட்ட மாட்டாங்க. பட் இந்த எலக்ட்ரிஷியன் ப்ளம்பர்லாம் இருக்காங்க பாருங்கள், அவங்க பார்த்திங்கன்னா அளவுக்கு அதிகமாக சூடாகிற அளவுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அவங்களுக்கு வால் கட்டிங்லாம் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஹீட்டு ஜாஸ்தியாகும். அவங்கெல்லாம் க்ரீஸ் அப்ளை பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. ஓகேங்களா? அதனால் சொல்கிறேன், நம்ம ஜென்ரலாகவே எல்லாத்துக்கும் வந்து க்ரீஸ் அப்ளை பண்ணிவிடுவோம், நல்ல க்ரீஸாக. ஓகேங்களா? அப்ளை பண்ணி மேல் சைடும் பாட்டம் சைடும் ரொம்பலாம் நிறையலாம் க்ரீஸ் பிடிக்காது, கொஞ்சமாக தான் பிடிக்கும். பிடிக்கிற க்ரீஸை நல்ல க்ரீஸாக போடுங்க. அப்ளை பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள், பாட்டம் சைடும் நாம் அப்ளை பண்ணிக்கலாம். பாட்டம் சைடு அப்ளை பண்ணும்போது நம்ம கீழே வந்து காம்படேட்டர் இருக்கும். காம்படேட்டரில் எக்காரணத்துக்கு கொண்டோம் க்ரீஸு பற்றக்கூடாது. காம்படேட்டரில் க்ரீஸ் பட்டுதுன்னா இதே பிரச்சனை திரும்பி வர ஆரம்பிச்சிடும். திருப்பி நம்ம போடும்போது மறுபடியும் ஆர்க் ஆகும். அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக போடுங்க. எக்காரணத்துக்கு கொண்டோம் காம்படேட்டரில் படக்கூடாது. காம்பரேட்டரில் படாமல் பார்த்துக்க வேண்டியது நம்மளுடைய முக்கிய வேலை. பொறுப்புன்னு கூட சொல்லக்கூடாது, முக்கிய வேலை. ஓகேங்களா? அடுத்தது நம்ம டஸ்ட் கப்பு இருக்கும், அதை நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஷீல்டு, பேரிங்குடைய ஷீல்டு இருக்கும். நம்ம ஒன் சைடு தான் ஓப்பன் பண்ணியிருப்போம் க்ரீஸ்க்காக, க்ரீஸ் அப்ளை பண்ணுறதுக்காக. அதை போட்டுக்கலாம். நம்ம அடுத்த கட்டமாக பாருங்கள், கிளியராக தான் போட்டிருக்கோம். இப்போ நம்ம ஃப்ரண்ட் சைடில் கியர் ஏற்றணும். இந்த மாடலில் பார்த்தீங்கன்னா கியர் கீ இருக்கும். அந்த கீயை வந்து அந்த காடியில் ப்ரெஸ் பண்ணிவிட்டு மேலே கியர் போட்டால் லாக் ஆகிடும். ஓகேங்களா? ஒன்றும் சில மாடலில் பார்த்தீங்க, இது மேக்டெக்கு அதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா பேரிங்கை அடிச்சுட்டு அதுக்கப்புறம் கியரை போட்டு நெட்டு வச்சு லாக் பண்ணுறோம். ஓகேங்களா? இப்போ நம்ம கீயை போட்டாச்சு, கீக்கு அப்புறம் கியரை போடுறோம். கரெக்டாக கீ மட்டும் கரெக்டாக உட்காந்துருச்சு அப்படின்னா கியரை லாக் பண்ணுறது ரொம்ப ஈஸியான வேலை, அழகாக உட்காந்துரும். சின்ன கியருன்றதால உட்காந்துரும். பெரிய கியரு நம்ம மோட்டர்லாம் கழட்டும் போது பார்த்தீங்கன்னா தட்டி கட்டுற மாதிரி தான் இருக்கும், இல்லை புல்லர் போடுற மாதிரி தான் இருக்கும். இப்போ நம்ம கீயை கரெக்டாக பிடிச்சிட்டு இந்த கியரை அப்படியே தள்ளணும் அப்படின்னா அழகாக போய் லாக் ஆகிடுவான். இது சின்ன கியர், ஸோ அதனால் இதில் ஃப்ரீயாக இருக்குது. அது மாதிரி எல்லா கியருமே ஃப்ரீயாக இருக்குன்றது 100% கிடையாது. ஸோ இது சின்ன மிஷினு, அதனால் இருக்குது. ஓகேங்களா? நம்ம வழக்கம் போல் நம்மளுக்கு தட்டலை அப்படின்னா தூக்கம் வராது, அதனால் ஒரு தட்டி வச்சுப்போம். இப்போ நம்ம கியரும் அடித்தாச்சு. இப்போ நம்ம மிஷினை வந்து அசம்பிள் பண்ணுற வேலைக்கு நம்ம ரெடி ஆகிட்டோம். அசம்பிள் பண்ணுறதும் ரொம்ப கஷ்டம்லாம் படுத்த வேலைங்க, ரொம்ப ஈஸியான வேலை தான். நம்ம ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட்டில் இருக்கிற மெக்கானிக்கல் பார்ட்டுக்கு கியர்லாம் இருக்கும் உள்ள, அதுக்கு நம்ம வந்து க்ரீஸ் அடிச்சுக்கிறோம். க்ரீஸை வந்து ஃப்ரண்ட் சைடு இருக்கிற நம்ம பிளைடு மாட்டோம் பார்த்திங்களா, அந்த ஏரியாவை சுற்றி போட்டிங்கன்னா உள்ளே இருக்கிற கியர் வந்து ரொட்டேட் ஆகும். அப்படி போட்டோம்னா கியரும் கொஞ்சம் க்ரீஸும் கொஞ்சம் உள்ளே கொஞ்சம் நல்லா எடுத்துக்கும். உங்களுக்கு வந்து எல்லா இடத்துலையும் க்ரீஸும் அப்ளை ஆகிடும். ஓடும்போது ரன்னிங்கில் சாதாரணமாகவே அது ஓடுற ஓட்டத்தில் இருக்கிற எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ணிவிடும். ஓகே, கொஞ்சம் ஹீட் ஆனவுடனே எல்லா இடத்துலையும் இருக்கிற மூளை முடுக்கு எல்லாத்துக்கும் போயிடும். இருந்தாலும் அப்போ தான் நம்ம கியரை சுற்றி போட்டால் மட்டும்தான் நம்ம கொஞ்சம் க்ரீஸ் கொஞ்சம் லைட்டாக அதிகமாக அப்ளை பண்ண முடியும். ரொம்ப அதிகமாக பண்ணுற அவசியம் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா இதுலேயே நம்ம ஆர்மச்சூரை ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ ஆர்மச்சூரை வந்து ஜஸ்ட்டு போட்டு ஒரு புஷ் பண்ணோம்னா அவ்வளோதான், லாக் ஆகிடும். இப்படியே எடுத்துன்னு போய் நேராக மிஷின்லேயே அசம்பிள் பண்ணிடலாம். இந்த மாதிரியும் பண்ணலாம். ஓகேங்களா? பாருங்கள், இப்படியே வச்சு ஒரு புஷ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக லாக் ஆகிடும். இப்போது இந்த மாதிரி வச்சு அப்படியே கவுத்து வச்சு அசம்பிள் பண்ண தான் பண்ணிக்கலாம். இப்போ நாம் வந்து ஆர்மச்சரை மிஷின் உள்ளே இறக்குறோம். என்ன காரணன்றதுக்காகனா, இப்போ நம்ம வந்து புது ஆர்மச்சர் மாற்றிருக்கோம். அதில் வந்து ஃபேனு, பிவிசி ஃபேன் ஒன்று இருக்கும். அந்த ஃபேன் வந்து ஒன்று கீழே இருக்கலாம், இல்லை மேலே இருக்கலாம், கரெக்டாக இருக்கலாம், எப்படியாவது முன்ன பின்ன இருக்கலாம். ஓகேங்களா? நம்ம அதை அசம்பிள் பண்ணல அப்படின்னா அந்த ஃபேன் வந்து உரைய ஆரம்பிச்சிடும். ஒரு அப்நார்மல் நாய்ஸாக இருக்கும்.
ஒரு எம்டி ஷீட்டை வச்சு உராசின மாதிரி உராசிக்கிட்டே இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து சும்மா உள்ள ஆர்மச்சரை போட்டோம், ஃப்ரண்ட்டு என்ஷீல்டையும் போட்டு லாக் பண்ணிவிட்டு சுற்றி பார்க்குறோம். சுற்றி பார்த்தோம்னா உள்ள பேப்பர் மாதிரி உராயிற சவுண்டு கேட்கும் எம்டி ஷீட்டில். ஸோ என்னன்னா அந்த ஃபேன் வந்து உள்ளே இருக்கிற பிவிசி கப்பில் உராயுது. நாம் அதுக்கு ஃபேனை வந்து அட்ஜஸ்ட் பண்ணணும். மேக்ஸிமம் 99% ஃபேனை வந்து மேலே தூக்குற மாதிரி தான் இருக்கும். இப்போ தூக்குறோம் பார்த்தீங்களா, இது மாதிரி தூக்குற மாதிரி தான் இருக்கும். சாதாரணமாக அட்ஜஸ்ட் ஆகிடுச்சுன்னா ஓகே, அப்படி இல்லைன்னா வழக்கம் போல் அடி ஒத்துற மாதிரி அண்ணன் தம்பி உதவ மாட்டான். கவுத்து வச்சு ஒரு ஸ்கூட்டரை வச்சு ஒரு தட்டிக்கலாம். ரொம்ப ஷார்ப்பாக இருக்கிற ஸ்கூட்டரை வச்சு யூஸ் பண்ணாதீங்க, ஃபேனு பொழந்துக்கும். ஃபேன் உடஞ்சிச்சின்னா பழைய ஆர்மச்சர்லேருந்து நம்ம ஃபேனை கழட்டி போட்டு அதெல்லாம் பெரிய வேலையாகிடும். அதனால் எட்ஜு வந்து ஷார்ப்பாக இல்லாத ஸ்க்ரூ ட்ரைவராகவோ ராடாவோ எது வேணாலும் யூஸ் பண்ணுங்கள். ஜஸ்ட் லைட்டாக தட்டினா போதும். ஏன்னா பிவிசி ஃபேன் தான், மெட்டலில் வந்து ஒன்றும் பெருசாக ஒன்றும் ஸ்ட்ராங்காக பிடிக்க போகிறதில்ல. லைட்டாக தட்டினா போதும். இப்போது நம்ம ஆர்மச்சரை போட்டு என்ஷீல்டை உள்ளே வச்சு க்ளோஸ் பண்ணலாம். இப்போ சுற்றி பார்க்குறோம். இப்போ சுற்றி பார்த்து அந்த உராயிற சவுண்டு எதுவும் இல்லை அப்படின்னா அப்படியே கவுத்து போட்டு ஸ்க்ரூவை போட்டலாம். இல்லை உராயிற சவுண்ட் இருந்துன்னா மறுபடியும் கொஞ்சம் லைட்டாக அந்த ஃபேனை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த ஃபேன் அட்ஜஸ்ட் பண்ணும்போது அளவுக்கு அதிகமாக ஃப்ரண்ட்டில் எடுத்துட்டா ஃப்ரண்ட் கேஸில் உராய ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? ரொம்ப கீழே போயிட்டால் பின்னாடி இருக்கிற அந்த காயிலுக்கு மேலே இருக்கிற ப்ரொடக்ஷன் கவரில் உரைய ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? அதை மட்டும் பார்த்து வேணுன்ற அளவு மட்டும் தடிக்குங்க. இப்போ நம்ம பாடி ஸ்க்ரூவை டைட் வச்சிடலாம். பாடி ஸ்க்ரூ 3 ஸ்க்ரூ தான் இருக்கும். 3 ஸ்க்ரூவை நார்மலாக வச்சுக்கோங்க. அதுவும் இல்லாமல் இப்போ கீழே இப்போ நம்ம கடைசியாக அந்த மிஷின் பிளேடு போடுற ஏரியாவில் பாட்டம் சைடில் இருக்கிற ஸ்க்ரூ பார்த்திங்கன்னா சீக்கிரமாக ரஸ்ட்டாக எட்டு செத்து போயிடும். அந்த இடத்துல இருந்த ஸ்க்ரூவை வேறு இடத்துக்கு இடம் மாற்றி போட்டுட்டு நல்ல ஸ்க்ரூவை எடுத்து கீழே போடுங்க. வேறு ஸ்க்ரூ இல்லைனா இருந்தால் புது ஸ்க்ரூவை மாற்றி விடுங்க. அப்படி இல்லைனா ஸ்க்ரூவை மட்டும் இடம் மட்டும் மாற்றி போடுங்க. மாற்றி போட்டிங்கன்னா உங்களுக்கு கிளியர் ஆகிடும். அவ்வளோதான். வழக்கம் போல் நம்ம அடிக்கலாம் தூக்கம் வராதுங்க. அதனால் ஒரு தட்டிப்போம். ஏதாவது சின்ன சின்ன அசம்பிள் ஏதாவது கொஞ்சம் மிஸ்டேக் இருந்தால் கூட கிளியர் அட்ஜஸ்ட் ஆகிக்கும். கையில் சுற்றி பார்த்துக்கலாம். ஃப்ரீயாகவே சுற்றுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நமக்கு உதவாத ஒரு விஷயம் நம்ம ஃப்ரெண்டுங்களுக்கு உதவியாக இருக்கலாம், மற்றவங்களுக்கு உதவியாக இருக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் பிடிச்சிருந்தா வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், நம்ம ப்ரஷ்ஷை மாட்டிப்போம். ப்ரஷ்ஷு வேணும்னா ஃப்ரண்ட்டில் தேய்ச்சிக்கலாம். ஏன்னா நம்ம புது ப்ரஷ் ஏற்கனவே மாற்றி செக் பண்ணுன்றதுக்காக அதுக்கு ப்ரஷ் மாற்றணுன்ற அவசியம் இல்லை. ப்ரஷ் இருக்குது. ஸோ 2 சைடும் ப்ரஷ்ஷை மாற்றிக்குங்க. பழைய ப்ரஷ்ஷாக இருந்ததுன்னா ப்ரஷ் லென்த் இருக்கா, பேக் சைடில் இருக்கிற ஸ்ப்ரிங்கு டென்ஷன் இருக்கான்னு பார்த்துங்க. இந்த மார்பிள் கட்டரில் பொறுத்த வரைக்கும் கார்பன் ப்ரஷ்ஷில் இருக்கிற பேக் சைடில் இருக்கிற ஸ்ப்ரிங்கு சீக்கிரமாக சேர்த்துரும். மற்ற மிஷின் மாதிரி இதில் வந்து ரொம்ப நாள்லாம் உழைக்குன்றதெல்லாம் இல்லை. இதில் இந்த பிரச்சனை இருக்குது. ஓகேங்களா? எல்லாம் ரொம்ப ஒரிஜினலான ப்ரஷ்ன்றதெல்லாம் அந்த பிரச்சனைலாம் இருக்கும். நல்ல ப்ரஷ்ஷாக போட்டிங்கன்னா அந்த கம்ப்ளைண்ட்லாம் இருக்காது. இப்போ நம்ம மிஷினை வழக்கம் போல் சீரிஸில் செக் பண்ணுவோம். இப்போ நம்ம மிஷின் சுவிட்சை ஹோல்ட் பண்ணிக்கிறோம். ஹோல்ட் பண்ணிவிட்டு சீரிஸில் போட்டு நம்ம பாடியில் ஒரு ஒயரும் ப்ளஸ் வந்து மெயின் ஸ்கார்ட்டில் ஒரு ஒயரை வச்சோம்னா ஷாக் அடிக்குதா இல்லையா தெரிஞ்சிடும். ஃபஸ்ட்டு நம்ம பவர் சப்ளை 2 மெயின் ஸ்கார்ட்லேயே வச்சு செக் பண்ணிக்கிறோம். பாடியில் வச்சுட்டோம் இல்லை. இப்போ நம்ம அடுத்த கட்டமாக நம்ம பவர் சப்ளைவில் போட போகிறோம். பவர் சப்ளை போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம வீல் டைட் பண்ணுற காயின் வந்து டைட்டாக இருக்கா பார்த்துங்க. அப்படி டவுட்டாக இருந்ததுன்னா அந்த காயினை கட்டி வெளியே எடுத்துருங்க. ஏன்னா சில நேரத்தில் ரன்னிங்கில் வந்து கழண்டுறோம். இப்போ பார்த்துங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஆர்க்கும் இல்லை, ப்ளஸ் வந்து மிஷினும் ஸ்மூத்தாக போய்கிட்டு இருக்குது. ஓகேங்களா? அவ்வளோதான். மிஷின் சர்வீஸ்ன்றது சிம்பிளான ஒரு வேலை. இதில் அடுத்தடுத்து என்னென்ன கம்ப்ளைண்ட் வரும்ன்ற விஷயத்த நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். உங்களுக்கு என்ன வீடியோ வேணுன்றதை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் பண்ணியிருக்கீங்க கமெண்ட்டு. உங்களுக்கு வீடியோ மேக் பண்ணி போட்டுடுறேன். ஓகேங்களா? வெகு விரைவில் போட்டுருவோம். வேலை முடிஞ்சது. அவ்வளோதாங்க மிஷின் சர்வீஸு. தைரியமாக பண்ணுங்கள், ஒன்றுமே ஆகாது. நன்றி, வணக்கம்.